ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக முடக்குவாதம் பத்தி பேச போறோம். வாதத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது சார்ந்த நோய்கள், இது சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ரிமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆர்த்ரைட்டிஸ்லேயே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரிமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எதனால ஒருவருக்கு ஏற்படுது, எந்த உடல் இப்போ வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவோம், வாதத்தினால தான் வருது. இருந்தாலும் கூட யாருக்கு இதை அதிகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? முடக்குவாதம் அப்படின்றது அவங்க சொன்ன மாதிரி யாருக்கு வேணாலும் எந்த ஏஜில் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். அப்படி பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டங்களில் உணவுகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறவங்களுக்கு குறிப்பாக வர ஆரம்பிக்குது. முடக்குவாதம் அப்படின்றதே தன் உடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளே நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்களுக்கு எதிராக ஆக்ட் பண்ணுறது தான் இந்த முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன் வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே குறைச்சிட்டே போக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி டக்குன்னு குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். நம்மளுடைய செல்கள் குறிப்பாக எல்லா எலும்புகள்லையும் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள், 2 ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்களை அதற்கு எதிராக, குறிப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களுக்கு எதிராக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரியாக்ட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது அந்த செல்கள் அந்த இடங்களில் ஆரோக்கியமான இருக்கக்கூடிய அந்த செல்களில் நீர் கோர்த்தோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய செல்களில் சில ரியாக்ஷன் மாற ஆரம்பித்து உள்ளே வாத நீர் நிறைய கோர்க்க ஆரம்பிக்குது. குறிப்பாக எல்லா மூட்டுகள்லையும், சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் எல்லா மூட்டுகள்லையும் நீர் கோர்க்க ஆரம்பித்து அந்த இடங்களில் வலியோடு சேர்ந்த நீர் கோர்த்து மேலே நிறைய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. தோல்லே நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்த்துது. இதை தான் நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இது குறிப்பாக எல்லா ஜாயிண்ட்ஸ்லையுமே நடக்க ஆரம்பிக்கும். சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய பெரிய மூட்டுகள் வரைக்குமே எந்த ஜாயிண்ட்டையுமே பாதிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக விரலில் இருக்கக்கூடிய சின்ன ஜாயிண்ட்டு, மணிக்கட்டில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, அதே மாதிரி காலில் பார்த்திங்க அப்படின்னா கணுக்காலில், குறிப்பாக கணுக்கால் பகுதிகளில் வலியோடு சேர்ந்த வீக்கம் இருக்கும். மூட்டுகளில் வலியோடு சேர்ந்த வீக்கம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாயிண்ட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த முடக்குவாதம். இதை வலி அழல் கீழ்வாயு அப்படின்னு கூட நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. வலி அப்படின்றது வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன், அதே மாதிரி அழல் அப்படின்றது பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன். இது ரெண்டும் உடம்புல அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நம்ம முடக்குவாதத்தில் பார்க்குறோம். அதில் தான் அந்த வாத பித்த அந்த வாத பித்தம் சேர்ந்த ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டும் கம்பைன் ஆகி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் அந்த வாத நீரோட பெருக்கம் அளவுக்கு அதிகமாக மாற ஆரம்பிக்கும். இதையே சரவாங்கி அப்படின்னும் சொல்லலாம், ஆமவாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆமம் அப்படின்றது நம்மளுடைய வயிற்றை குறிக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் என்சைம் அப்படின்றத சொல்லலாம். நம்ம அளவுக்கு அதிகமாக உணவுகள் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான உடல் உழைப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த நீர் அந்த ஆம நீராக மாற ஆரம்பித்து உடலில் எல்லா ஜாயிண்ட்லேயும் போய் சேர ஆரம்பிக்கிறது. இதை தான் வாதமும் சேர்ந்து அந்த ஆமவாதம் அப்படின்ற ஒரு கண்டிஷனாக மாற ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம முடக்குவாதத்தில் ஆமவாதம் அப்படின்னு சொல்கிறோம். அருமையான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? அம்மா வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது என்னம்மா? 45. சரி, உங்கள் கேள்வியை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். மேடம், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்கம்மா. மோஷன் ப்ராப்ளமாக இருக்குது மேடம். மோஷன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போகுது. சரிம்மா. இன்னும் முட்டி வீக்கமாக இருக்குது மேடம். எந்த மூட்டில் வீக்கம் இருக்குது? 2 முட்டியுமே வீக்கமாக தான் மேடம். சரிம்மா. இது எவ்வளோ நாளாக இருக்குது அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம்? இப்போ ஒரு 10 நாளாக தான் மேடம். 10 நாளாக தான் இருக்குது. மோஷன் ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது? அது கொஞ்ச நாளாகவே இருக்குது மேடம். சரிம்மா, சரி. நீங்கள் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோஷன் டைட்னஸ் ரொம்ப நாள் பட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மூட்டுகளில் வலிகள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை அன்றாடம் வெளியேற்றிடணும். ஒரு நாளைக்கு இருமலம் 2 வாட்டி மோஷன் ஃப்ரீயாக போயிடணும். அதே மாதிரி யூரினுமே நம்ம அடக்கி வைக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 6 டைம் நம்ம யூரின் போகணும்.
இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம மோஷன் யூரின்லாம் கண்டினியூஸாக நம்ம நார்மலாக இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு உடம்பால் உண்டாகக்கூடிய நோய்கள் எதுவுமே நமக்கு வராது. நம்ம மோஷன் அடக்கி வைக்கிறோம், யூரின் சரியாக போகலை, தண்ணி நல்லா குடிக்காமல் யூரின் போகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல வந்து மூட்டுகளை தான் முதல்ல வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த மோஷன் போகாமல் இருக்கிறது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமில் மூட்டு வலிகளுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. ரொம்ப நாள்பட மோஷன் போகாமே இருக்கீங்க, மோஷன் டைட்னஸோடே இருக்கீங்க, கஷ்டப்பட்டு மோஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த மோஷன் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த வாத நீரோட பெருக்கம் மூட்டில் அதிகமாக ஆரம்பிக்கும். உடல் சூடு உடம்புல அதிகமாக ஆரம்பிக்கும். மோஷன் வெளியேற்றும் போது யூரின் வெளியேறும்போது உங்களுக்கு அந்த சூடு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். பாடி ஹீட், அந்த மூளை சூடு அப்படின்ற விஷயம் ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உடம்புலே தேங்கி நிற்கிது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மூளை சூடு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நாள்பட நமக்கு இருக்கும்போது மூலம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுருது. இதுக்கும் மூட்டு வலிகளுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. மோஷன் டெய்லியும் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லியும் நைட்டில் வந்து நல்ல சுத்தமான ஒரு ஆமணக்கு எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின ஆமணக்கு எண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க. அதில் டெய்லியும் ஒரு 4 சொட்டு ஹாட் வாட்டரில், அப்படி இல்லைன்னா பாலில் கலந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இது ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு மோஷன் டைட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். நைட்டில் வந்து இதை பண்ணிட்டு வரணும். காலையில் எழுந்த உடனே வந்து கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த கடுக்காயை மட்டும் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் வீட்டிலே கூட நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஒரு சூடு தண்ணியிலையோ இல்லை தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி காலையில் எழுந்த உடனே வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இது ரெண்டும் வந்து முறையாக நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே மோஷன் டைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். டெய்லியும் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மூட்டு வலிகள் வராமல் பார்த்துக்கலாம். மூட்டுகளில் இப்போதைக்கு வலி அதிகமாக இருக்குன்னா மேலே அந்த வீக்கம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வீக்கம் இருக்கிறதுக்கு மேலே வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா உரசிட்டு மேலே ஒரு 10 மாதிரி போட்டுக்கோங்க. சுக்குக்கு வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றுறதுக்கான ஆக்ஷன் இருக்குது. நீர் கோர்த்து இருக்கிற நீரை வந்து எடுக்கிறதுக்கான ஆக்ஷன் சுக்குக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சுக்கு 10 வந்து நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரும்போது வீக்கம் நல்லா வத்த ஆரம்பிக்கும். உணவில் 2 நேரம் வாரத்தில் 2 நேரம் வந்து ஏதாவது ஒரு நேரம் பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வரும்போது உடலில் தேவையில்லாத நீர் எங்கெல்லாம் கோர்த்துருக்கோ அது ஃபுல்லாகவே வடிய ஆரம்பிச்சிடும். உங்களால் ஈஸியாக நடக்க முடியும். மூட்டுகள் வந்து வலிகளோடு சேர்ந்த வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா மூட்டுகள் தேய்மானம் அடைகிறதுக்கு ஒரு ஆரம்ப காலகட்ட அறிகுறி. அப்போது நீங்கள் வீக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வலிகள் வராமல் பார்த்துக்கலாம் ஆரம்பத்திலே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வந்து கீதா. எந்த ஊர்லேருந்துமா? தென்காசியில இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். வயது என்னம்மா? 38 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரி. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்து முடக்குவாதம் இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். சரிம்மா. காலையில எழுந்தா இந்த கை விரல் வந்து சுத்தமா மடக்க முடியல. சரி. அப்புறம் காலும் வந்து எடுத்து நார்மலா வந்து நடக்க முடியல. கழுத்து பின்னாடி அந்த எலும்பு இருக்கு, அதுவும் வந்து ஒரு மாதிரி வீக்கமா இருக்கு. சரிம்மா, இதெல்லாம் எவ்வளவு நாளா இருக்கு? இதெல்லாம் ஒரு 6 மாசமாவே இருக்கு. சரிம்மா, இதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? அங்க வந்து பக்கத்துல டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பெயின் கில்லர் வாங்கி அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி. ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இந்த குளிர்காலம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரியே வந்து தெரியுது. சரிம்மா, சரி, நீங்க பயப்பட முடியல. முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன் இந்த குளிர்காலம் பனி காலங்களில் நமக்கு உடல்ல வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வாத நீரோட பெருக்கம் அளவுக்கு அதிகமாக வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல. குறிப்பாகவே முடக்குவாதம் இருக்க பேஷண்ட்டு வந்து நம்ம சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் இருக்கக்கூடாது, டெய்லியும் ஏசி இருக்கக்கூடிய ரூமில் வந்து இருக்கக்கூடாது, ஏசியில் படுக்கக்கூடாது, சில்லுன்னு வந்து தண்ணி எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து